விஜய் முதல்வராவதில் மத்திய அரசுக்கு உள்ள ஒரே கவலை அவரது ஆட்சியில் கிறிஸ்தவ மிஷனரிகளின் கை ஓங்குவதற்கும் மதமாற்றம் தீவிரமடைவதற்கும் வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் என்பதுதான். விஜய் முதல்வராவதை தடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் உதயநிதிக்கு உள்ளது. எடப்பாடியார் தலைமையில் அதிமுக அரசு அமைய வெளியிலிருந்து திமுக ஆதரவளிக்க கூடும். தவேகாவில் உள்ள முக்கிய தலைவரின் மகனும் தமிழகத்தைச் சேர்ந்த ஆந்திர கேடர் போலீஸ் அதிகாரி ஒருவரும் தமிழகத்தின் பிரபலமான ஒரு அரசியல்வாதியும் அதிமுகவிலிருந்து 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை தவேகா பக்கம் இழுப்பது பற்றி ஆலோசனை நடத்தி உள்ளனர். மெஜாரிட்டியை நிரூபிக்க காலதாமதமானால் சட்டப்பேரவை சஸ்பெண்டட் அனிமேஷனில் வைக்கப்படலாம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. விஜய் முதல்வராக பதவியேற்பது தாமதமாகி வருகிறது. மெஜாரிட்டிக்கு தேவையான அனைத்து எம்எல்ஏக்களின் முழு பட்டியலையும் விஜய் சமர்ப்பிக்க வேண்டுமென ஆளுநர் உத்தரவிட்டு இருக்கிறார். எனவே தேவையான ஆதரவை முழுமையாக திரட்டும் நடவடிக்கையில் விஜய் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். ஆளுநர் இவ்வாறு உத்தரவிட்டது சரியா தவறா என்கிற வாத பிரதிவாதங்கள் நடந்து வருகின்றன. முதலில் ஆளுநருக்கு என்னென்ன வாய்ப்புகள் உண்டு என்பதை பார்ப்போம். அதிக தொகுதிகளில் வென்றிருக்கக்கூடிய தனிப்பெரும் கட்சிக்கு, அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு ஆட்சி அமைக்க அனுமதி கொடுத்து குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் சட்டப்பேரவையில் மெஜாரிட்டியை நிரூபிக்குமாறு ஆளுநர் உத்தரவிடலாம். அல்லது மெஜாரிட்டியை பெற்றுவிட்டதற்கான சான்றுகளை தன்முன்னே சமர்ப்பித்தால் மட்டுமே பதவி பிரமாணம் செய்து வைப்பேன் என்றும் ஆளுநர் கூறலாம். குதிரை பேரத்தை தடுக்கும் நோக்கில் இவ்வாறு கூறலாம். இவற்றுள் எந்த அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்பது ஆளுநரின் விருப்பத்தை பொறுத்தது. இதற்கு விருப்புரிமை அதிகாரம் என்று பெயர். ஆங்கிலத்தில் டிஸ்கிரிஷனரி பவர் என்று சொல்லுவார்கள். இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 163 உட்பிரிவு 2 டெசிஷன் ஆஃப் த கவர்னர் இன் ஹிஸ் டிஸ்கிரிஷன் ஷால் பி ஃபைனல் என்று கூறுகிறது. எனவே தனக்கு மெஜாரிட்டி இருப்பதை ஆளுநரிடம் நிரூபித்தாலன்றி முதல்வராக விஜய் பதவியேற்க முடியாது. விஜய் முதல்வராவதில் மத்திய அரசுக்கு உள்ள ஒரே கவலை அவரது ஆட்சியில் கிறிஸ்தவ மிஷனரிகளின் கை ஓங்குவதற்கும் மதமாற்றம் தீவிரமடைவதற்கும் வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் என்பதுதான். இது தமிழகத்தின் டீமோகிராபியையே மாற்றிவிடும். இந்நிலையில் தவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் கட்சி நேற்று அறிவித்தது. The President of TVK, Thiru Vijay, has requested the INC for support to form a government in Tamil Nadu. INC is clear that the mandate in Tamil Nadu is for a secular government committed to protecting the constitution in letter and spirit. The INC is determined not to have the BJP and the proxies run the government of Tamil Nadu in any manner. அந்த கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என்கிற நிபந்தனையுடன் ஆதரவு அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் திமுகவுடனான காங்கிரஸ் கூட்டணி முடிவுக்கு வந்திருக்கிறது. அடுத்து வரும் உள்ளாட்சி தொடங்கி மக்களவை தேர்தல் வரை தவேகாவுடனான கூட்டணி தொடரும் என்றும் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இதனால் தேசிய அளவில் இந்தி கூட்டணியில் அடுத்து என்ன நடக்கும் என்பது குறித்து விவாதங்கள் எழுந்துள்ளன. திமுகவின் வாக்குகளை பெற்று 5 தொகுதிகளில் வென்றுவிட்டு திமுக எம்எல்ஏக்கள் மூலம் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியையும் பெற்றுவிட்டு தேர்தல் ரிசல்ட் வந்த 48 மணி நேரத்துக்குள் அந்தர்பல்தி அடித்திருக்கிறது காங்கிரஸ். காங்கிரஸ் எடுத்துள்ள முடிவை திமுகவின் முதுகில் குத்தும் செயல் என்று திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் அண்ணாதுரை விமர்சித்திருக்கிறார். ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த சரவணன் அண்ணாதுரை இப்படி ஒரு முடிவை எடுத்ததற்காக அவர்கள் வருத்தப்பட வேண்டியிருக்கும். 2029 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தேர்தலில் பிஜேபியை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட முடியும் என நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் காங்கிரஸ் இப்போது எடுத்திருக்கிற முடிவு காரணமாக அவர்கள் அம்பலமாகிவிட்டார்கள். காங்கிரஸ் கட்சியை நம்ப முடியாது என்கிற ஒரு கருத்து நாடு முழுவதும் உள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியான ஒரே நாளில் தவேகாவுக்கு ஆதரவளிக்க காங்கிரஸ் முடிவு செய்திருப்பது முதுகில் குத்தும் செயல் என்று தெரிவித்திருக்கிறார். The Congress are the backstabbers. They stole our work. They stole the sweat and blood of our workers, the toil of our workers on the ground.
the counting agents, the polling agents, the party cadres of our party ensured that these 5 MLAs got elected. I challenge the Congress. Do they have any counting agents in these constituencies? I don't know how it is not just backstabbing. It is not the backstab of the DMK. It is backstabbing the people of Tamil Nadu. It is backstabbing the mandate of these 5 constituencies. திமுக எம்பி கலாநிதி வீராசாமி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் காங்கிரசின் துரோகத்தையும் ஒருவேளை மற்ற கூட்டணி கட்சிகளும் துரோகம் செய்யுமானால் அதனையும் மீறி திமுக ஒரு திறமையான எதிர்க்கட்சியாக செயல்பட முடிவு செய்திருக்கிறது. தாவேக ஆட்சி அமைவதை நிறுத்துமாறு பிஜேபியை அதிமுக வற்புறுத்துகிறது. இது மக்களின் ஆணையை அவமதிப்பதாகும். ஜனநாயகம் வெல்லும் என நம்புகிறேன் என்று பதிவிட்டிருந்தார். ஆங்கில நாளேடான டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு காபந்து அரசின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அளித்த பேட்டியில் தாவேக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்கட்டும், 6 மாதங்கள் இடையூறு செய்யாமல் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி முன்னிலையில் ஏடிஎம்கே எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டம் சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இல்லத்தில் நேற்று நடைபெற்றது. தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்து ஆட்சியில் பங்கு பெற்றால் அதிமுக அழிவு பாதைக்கு சென்றுவிடும். வெளியிலிருந்து ஆதரவு அளித்தால் தாவேக அரசின் தவறுகளை சுட்டிக்காட்ட முடியாது. எனவே தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டாம் என ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. ஆலோசனை கூட்டத்துக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கே பி முனுசாமி எந்த சூழ்நிலையிலும் தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவு இல்லை என்று அறிவித்தார். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துள்ளார். இந்த சூழலில் தாவேகாவிடமிருந்து ஆதரவு கோரி கடிதம் வந்திருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். அந்த கடிதத்தில் முற்போக்கு அரசை அமைக்க விரும்புகிறோம், அதற்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என குறிப்பிட்டு இருந்ததாகவும் செயற்குழுவில் ஆலோசித்த பிறகு முடிவு அறிவிக்கப்படும் எனவும் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். அதே போல இன்று தங்கள் முடிவை அறிவிக்கப் போவதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று நடைபெறவிருந்த விசிக ஆலோசனை கூட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் கூறப்படவில்லை. சிபிஐஎம் கட்சி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கும் மனநிலையில் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி தலைமையில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் தாவேகா விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. இப்படியான சூழ்நிலையில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக திடீரென்று உறுதிப்படுத்தப்படாத தகவல் வெளியானது. பெரும்பான்மையை நிரூபிக்க 2 நாள் அவகாசத்தை மட்டுமே விஜய்க்கு ஆளுநர் வழங்கியிருக்கிறார். ஒருவேளை விஜயால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாவிட்டால் ஆட்சி அமைக்கும் சாத்தியக்கூறு பற்றி 2 கழகங்களும் ஆலோசிக்க கூடும். இது தொடர்பாக திமுக மற்றும் அதிமுக இடையில் 2ஆம் நிலை தலைவர்கள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல் கசிந்துள்ளது. என்ன விலை கொடுத்தாவது விஜய் முதல்வராவதை தடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் உதயநிதிக்கு உள்ளது. அதனால் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக அரசு அமைய வெளியில் இருந்து திமுக ஆதரவளிக்க கூடும். திமுகவின் கூட்டணி கட்சிகளான விசிக, தேமுதிக, சிபிஐ, சிபிஎம் ஆகியன அமைச்சரவையில் பங்கேற்கும் எனவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த தகவல்களை 2 கழகங்களும் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை. இதற்கு மத்தியில் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தாவேகா வலை வீசுவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தாவேகாவில் உள்ள முக்கிய தலைவரின் மகனும் தமிழகத்தைச் சேர்ந்த ஆந்திர கேடர் போலீஸ் அதிகாரி ஒருவரும் தமிழகத்தின் பிரபலமான ஒரு அரசியல்வாதியும் அதிமுகவிலிருந்து 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை தாவேகா பக்கம் இழுப்பது பற்றி ஆலோசனை நடத்தியுள்ளனர். இதைத் தொடர்ந்து புதுச்சேரி அருகே பூரணங்குப்பம் புதுக்குப்பத்தில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் பலரும் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களில் சி.வி. சண்முகமும் ஒருவர் என்று கூறப்படுகிறது. புதுச்சேரியில் என்டிஏ ஆட்சி நடந்து வருவதால் புதுச்சேரி காவல்துறை கட்டுப்பாட்டின் கீழ் அந்த ரிசார்ட் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் விஜய்க்கு 8 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. 8 பேரை எட்டுவது எப்படி
என்பதுதான் இப்போது விஜய்க்குள்ள ஒரே சவாலாகும். பதவியேற்பு வைபவம் நிகழ்வதற்குள் ஏகப்பட்ட கிளைமாக்ஸ் காட்சிகள் அரங்கேறும் போல தெரிகிறது. மெஜாரிட்டியை நிரூபிக்க காலதாமதமானால் சட்டப்பேரவை சஸ்பெண்டட் அனிமேஷனில் வைக்கப்படலாம். அல்லது ஏற்கனவே சொன்னது போல திமுக ஆதரவுடன் அதிமுக ஆட்சி ஏற்படலாம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.